என் பார்வையை பறித்ததோடு என் தந்தை என்ற உண்மையையும் தாங்கள் மறைத்தீர்களே. என் நிலையை அறிந்திட முயற்சி செய். நம் இருவரின் பந்தம் குறித்து யாம் அறியேன். ஆம் மகனே, மகாதேவர் அண்ட சராசரத்தில் உள்ள அனைவர் மேலும் அன்பு காட்டுபவர். அவர் எதற்காக தனது மகனையே பார்வையற்றவனாக படைப்பார்? பிடிவாதத்தை துறந்துவிடு. நிதானமாக நாங்கள் கூறுவதை கேள். எதையும் கேட்க தயாராக இல்லை. நான் மகாதேவருடன் யுத்தம் புரிய வேண்டும். உங்கள் திரிசூலத்தை வீசுங்கள். முடிந்தால் என் தாக்குதலுக்கு பதிலளியுங்கள். என் மைந்தனோடு யுத்தம் புரிவது எனக்கு புதிதல்ல. இதற்கு முன்பும் நான் என் மைந்தனோடு யுத்தம் புரிந்துள்ளேன். மீண்டும் என்னை துயர் கொள்ளச் செய்யாதே. நான் இந்த யுத்தத்தை நிச்சயம் புரிந்திட மாட்டேன். தாங்கள் என்னோடு யுத்தம் புரியாவிட்டால் நான் இக்கணமே தங்களின் பிரபஞ்சத்தை இருள்மயமாக்கி விடுவேன். அண்ட சராசரத்தையும் அழித்து விடுவேன். வேண்டாம், வேண்டாம். பார்த்தீர்களா அசுரமாதா அதிதி, அசுரகுரு சுக்கராச்சாரியரே, இவை அனைத்தும் தங்களுடைய சூழ்ச்சி மற்றும் தீய எண்ணத்தால் உண்டான விளைவு. மகாதேவர் ஜலந்தரனை எதிர்த்த பொழுதும் தங்களுக்கு அறிவுறுத்தினார், ஆனால் கேட்கவில்லை. இன்று மீண்டும் அதே தவறை தாங்கள் செய்துள்ளீர்கள். சற்றும் தங்களுக்கு வெட்கமாக இல்லையா? இந்த பாவத்தை செய்து என்ன பலன் பெற்றீர்கள்? நாங்கள் குற்றவாளிகளும் அல்ல, பாவிகளும் அல்ல. சரி என்று தோன்றியதை தான் செய்தோம். அன்னையாக நானும், குருவாக அசுர குருவும் எங்கள் குலத்தின் வளர்ச்சிக்காகத்தான் அனைத்தையும் செய்தோம். தாங்களும் எங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்தீர்களே. அமிர்தத்தை எங்களிடமிருந்து பறித்தீர்கள். அவ்வாறெனில் தாங்களும் குற்றவாளிதான். அதை போலவே எங்கள் குலத்தை காப்பதற்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வோம். அது தவறு என்று கூறினால் எங்களுக்கு கவலை இல்லை. நாராயணா, யார் குற்றவாளி, யார் பாவம் புரிந்தவர் என்பதை எடுத்துரைப்பதற்கு இது இடம் அல்ல. அதோடு அசுரமாதா திதி கூறுவது அனைத்தும் முற்றிலும் உசிதமாகும். எங்களது செயல் தவறானதாக இருக்கலாமே தவிர எங்களது உத்தேசத்திலும் முயற்சியிலும் தவறு ஏதுமில்லை. எங்களது உத்தேசமும் முயற்சியும் ஒன்று மட்டும்தான். அசுர குலத்தை உலகிலும் பரப்புவதும் தேவர்களை தோற்கடிப்பதும் தான். அந்த முயற்சி என்றும் தொடரும். ஆயுதத்தை ஏந்துங்கள் மகாதேவா. இல்லை என்றால் தாங்கள் உருவாக்கிய பிரபஞ்சம் அழிவதை காணுங்கள்.